வெத்தல் பாக்கு வந்து டேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அந்த கேரக்டர் போடுங்கன்னா ஐயோ எனக்கு பல்லு கரைப்படுறோம் சில ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இங்கே வேண்டி வேண்டி கேட்பேன். இப்போ எப்பவுமேமா ஒரு திரை உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் பண்ணுறோமோ அதை தான் கண்டினியூஸாக பண்ணுவாங்க. நான் ஐயர் ரோல் பண்ணேன், இந்த குடிமை வச்சு குருக்கள் ரோல் பண்ணேன், அப்புறம் பார்த்தா எல்லா படத்துலையும் குருக்களாவே கூப்பிட்டாரு. பாலச்சந்திர சார் ஹிந்தி டயலாக்லாம் அது ஃபுட்டேஜில் கட் பண்ணிட்டாங்க. எங்க பிள்ளையார் கோயிலே கேட்பாங்க, மாமி நீ என்ன ஐயரா ஐயன். செந்தில் அண்ணனுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆனதுக்கு காரணமே கவுண்டமணி சார் இந்த மாதிரி பண்ணதுனால தான். செட்டில் எப்படி மேம் இருப்பார் அவரு? அதே ஜாலியா? இல்ல இல்ல அந்த ஒரு மூமெண்ட் வரலன்னு வச்சுக்கோங்க, அவரையும் அவர் திட்டிப்பாரு, அவரையும் அவர் தண்ணியில் அடிச்சுப்பாரு, காலை உதச்சிப்பாரு. ரம்யா கிருஷ்ணன் மேடம் அப்படிதான் வந்து டான்ஸ் வரலன்னு அப்படி ராட்சஸ் மாதிரி கத்துவாங்க. இப்போதான் வந்து ரொம்ப அது சினிமா வரட்டும் சீரியல் வரட்டும் லேட் ஆகுது. ஆனால் வந்து அப்ரிஷியேஷன் பண்ண மாட்டார். எந்த ஒரு நம்ம சார் ஏதாவது சொல்லுவார நம்ம மூஞ்சியை பார்த்துட்டு ஏன் மக்கு மக்கு மாதிரி இருக்கிற நீ அப்படின்வாங்க. நான் சொன்னேன் இப்படியே வந்துட்டேம்மா நான் அப்படின்னு. அவங்க என்ன ஆச்சுன்னா நாளடைவில் அவங்கள கேட்குற கேரக்டர்ஸ்க்குலாம் என்ன ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே, ஒன்று அம்மானா அம்மா அழுதுகிட்டே இருக்கிற அம்மா, இல்லை வந்து வில்லியாகவே இருக்கணும். அவங்க சொல்லுவாங்க, அம்மா இப்படி ஒரு மாமியார் எனக்கு கிடைச்ச எவ்வளோ சந்தோஷம். நீங்கள் சொல்கிறீங்கம்மா நான் பெற்று வச்சிருக்கிறது ஒரு பையன். வாணி ராணியில வந்து நீங்க சொன்னீங்க நல்லா நல்லா கிடைச்சது பேர் கிடைச்சது அப்படின்னு. அது மாதிரி வேற ஒரு சீரியல் ஏதாவது பேர் கிடைச்சிருக்கா மேம் உங்களுக்கு? நிறைய இப்போ இந்த அண்ணா சீரியல் சொல்றேனே, அண்ணா சீரியல்லே அப்படிதான். எல்லாரும் வந்து ஐயோ மேடம் நீங்க இப்போ இதுக்கு போயிருந்தோம் நாங்க, அது என்னது அந்த ஜோசியம் எல்லாம் பார்ப்பாங்களே, குறியெல்லாம் பார்ப்பாங்களே, வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். நானும் சன்னும் எங்கள் ஹஸ்பண்ட் 3 பேரும் போயிருந்தோம். அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பூ கட்டுறவங்கல இருந்து ஹோட்டல்ல இருக்கிறவங்கல இருந்து அத்தனை பேரும் ஜீ தமிழ்ல அந்த அண்ணா சீரியல் தான் பாக்குறாங்க. மேடம் என்ன மேடம் அவ்வளோ கொடுமை பண்றீங்க, அவ்வளோ கொடுமை பண்றீங்க, அவ்வளோ கொடுமை பண்றீங்க அப்படின்னு. ஸோ அதனால எந்த ஒரு கேரக்டரா இருந்தாலும் வந்து மிகப்படுத்தி அவங்க சொல்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகேப்பா பரவாயில்ல நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். அதனால நான் பண்ற எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் தான். இது பேர் வாங்கி கொடுத்ததா அது பேர் வாங்கி கொடுத்ததான்னு சொல்லவே முடியாது. இப்போ நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ஒரு பாட்டி ரோல் பண்ணிட்டு இருக்கேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல பாட்டி ரோல் இப்போதான் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் கூட நடந்தது. என்னுடைய ரோல் என்ன, அது ஆக்சுவலாக அதில் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட், அவங்க சரியில்லைன்ட்டு அப்புறம் என்னை வந்து கூப்பிட்டு பண்ண வச்சாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. பட் பாட்டினா பாட்டி தான், அதில் மேக்கப் கிடையாது. சும்மா நானே வந்து அள்ளி முடிச்சுப்பேன், சும்மா அதுக்கு ஏற்றப்படுவேன். வெத்தல் பாக்கு கூட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பல்லு கரைப்பட்டுரும். வெத்தல் பாக்கு வந்து டேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அந்த கேரக்டர் போடுங்கன்னா ஐயோ எனக்கு பல்லு கரைப்பட்டுரும் சில ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இங்கே வேண்டி வேண்டி கேட்பேன், ஐயோ வெத்தல் பாக்கு கொடுங்கப்பா, வாய் வெள்ளையா தெரியுதுப்பா, வாய் வெள்ளையா தெரியுதுப்பா. அவங்க மேடம் நீங்க தான் மேடம் வந்து இது மாதிரி கேட்குறீங்க, யாரும் கேட்கவே மாட்டாங்க. இல்லப்பா முதல்ல அது போட்டாதான் அதனுடைய அந்த கேரக்டருக்கு உண்டான கெட்டப் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம் போடல கூட பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த வெத்தலைப்பாக்கு கூட நான் கேட்டு அது பரவாயில்ல கரையானாலும் அடுத்த நாள் போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் விட்டுடுவேன். ஸோ அந்த மாதிரி பாண்டிய ஸ்டோர்ஸ்லேருந்து மலர்லேருந்து இவங்க இந்த அண்ணா சீரியல்லேருந்து எல்லாமே இப்போ நான் பண்ணுற அத்தனை கேரக்டர்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் தான். இதுக்கு மேலே வந்து நான் இந்த ரோல் பண்ணணும் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா எந்த ரோல் மேம்? நிறைய ரோல். ஆச்சிமா சொன்ன மாதிரி இந்த நடிகர்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப்ன்றதே கிடையாதுமா. எந்த ரோல் கொடுத்தாலும் அது பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் தான் இருக்கும். எனக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் அதை பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது, அவ்வளோதான். இந்த ரோல் பண்ணணும் அந்த ரோல் பண்ணணுன்றது இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு அப்போ யங்ஸ்டர் இன்னும் சின்ன வயசுல கேட்டிருந்தா இதை பண்ணலாம், எகிரி குதிக்கலாம், மேலேருந்து மலையிலேருந்து விழணும் அப்படியெல்லாம் சொல்லலாம். இப்போ வந்து நம்மளுடைய ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய இத்தனை காலங்கள் வந்துருச்சு. 45-50 இயர்ஸாக இருக்கேன் ஃபீல்டில். நான் வந்து கலை உலகத்துக்கு வந்து 45-50 வருஷம் ஆகுது.
இது வரைக்கும் நானும் இந்த கலை உலகத்துல இன்னமும் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கிறது ஆண்டவன் எனக்கு போட்ட பிச்சை. நான் வந்து எல்லார்கிட்டயும் நம்ம நடந்துக்கிற விதம், தொழில் மேல நான் வச்சிருக்கிற ஒரு மரியாதை மதிப்பு, அதுதான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு போகுது. அதனால எந்த ரோல் வந்தாலும் எனக்கு வந்து பசி அடங்காது. பசி 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 தான் சொல்லிட்டே இருப்பேன். அதனால எது கொடுத்தாலும் நான் பண்றது தயாரா இருக்கேன். அவ்வளவுதான். ஆனா ஏன் மேம் நீங்க ஹீரோயினா பண்ணல? ஹீரோயின் வந்து துளு லாங்குவேஜ்ல ஒரு படம் பண்ணேம்மா, படுகரே புட்லின்னு சொல்லிட்டு ஒரு படம், மேங்களூர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ஷன் நடந்தது. அந்த படம் ரிலீஸும் ஆச்சு, நல்லாவும் போச்சு. அதுக்கப்புறம் வந்து தமிழ் படங்களுக்கு வந்து நான் எல்லாமே செகண்ட் கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ எப்பவுமேமா ஒரு திரை உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எந்த ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் பண்றோமோ அதை தான் கண்டினியூஸா கூப்பிடுவாங்க. இப்போ டெல்லி கணேஷ் சார் கூட சொல்லுவாரு, நான் ஐயர் ரோல் பண்ணேன், இந்த குடிமை வச்சு குருக்கள் ரோல் பண்ணேன், அப்புறம் பார்த்தா எல்லா படத்துலையும் குருக்களாவே கூப்பிட்டாரு. சரி நான் அதை சேஞ்ச் பண்ணி ஒரு வக்கீல் ரோல் பண்ணலான்னு பார்த்தேன், அப்புறம் எல்லாம் வக்கீலாவே கூப்பிட்டாங்க. அதனால ஒரு 2-3 படத்தை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு நல்ல கேரக்டர்ஸ் ரோல் வந்தது, நல்ல ஃபாதர் ரோல்ஸ் வந்தது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் வந்தது. என் சிந்து பைரவிலே டெல்லி கணேஷ் சாருக்கு ஒய்ஃபா நான் பண்ணியிருந்தேன். பாலச்சந்தர் சார் ஹிந்தி டைலாக்லாம் இருந்தது, அது ஃபுட்டேஜ்ல கட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா ஒன்லி ஹிந்தி மட்டுமே பேசுவேன். ஆக்சுவலா எனக்கு ஹிந்தி தெரியாது. பாலச்சந்தர் சார் கூப்பிட்டு என்னை கேட்டாரு, ஹிந்தி தெரியுமா லேக்கா உனக்கு? என்ன சார் தெரியாது சார். சொல்றேன், மைண்ட்ல வச்சுக்கியா? ஓகே. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அது, நான் டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான் எப்பவுமே. அது எந்த டைரக்டர், இப்போ வந்து புது டைரக்டர், இன்னைக்கு ஒரு டைரக்டர் புதுசா நான் தான் டைரக்டர் இருந்தா கூட டைரக்டரோட ஆர்டிஸ்ட் நான். அதனால கேபி சார் சொன்னார், இந்த மாதிரி நான் சொல்றேன் பிடிச்சிக்கிறேன் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி டயலாக் வந்து ஹிந்திலேயே வந்து டெல்லி கணேஷ் சாரை திட்டிகிட்டே இருப்பாங்க. குழந்தைய வேற இடுப்புல வச்சுக்கிட்டு போகணும். ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும் பாலச்சந்தர் சாருடைய படங்கள்ல. அதுவும் நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரே நின்றுகிட்டே பேசிக்கணும், உட்காந்துக்கிட்டே பேசிட்டு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவர் போகணும் வரணும், அந்த பாத்திரத்தை எடுத்து தேய்க்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இது வைக்கணும், அந்த பூஜையை பார்க்கணும், இப்படியெல்லாம் இருக்கும். ஸோ அது நமக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்திலேயே வந்து அவரை திட்டுவேன். அப்போ சுலக்ஷனா கிட்ட வந்து இவர் ஃபீல் பண்ணுவாரு, என்ன இந்த மாதிரி அவ திட்டிகிட்டே இருக்கிறா, என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு. அப்ப அவங்க வந்து அதை தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த சீன் அப்படியே எடுத்துட்டாங்க. அது இருந்துச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால நமக்கு அந்த ரோல் அப்போ என்ன ஆச்சுன்னா, எஸ்பி முத்துராமன் அவர் வந்து என்னுடைய கார்டியன், எனக்கு அப்பா மாதிரி, குடும்பத்துக்கு ஒரு பெரிய கார்டியன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஸ்ரீ நம்புவார், ஸ்ரீ நீ தூங்கும்போது கூட காலாட்டிகிட்டே தூங்கணும், இல்லைன்னா செத்து போயிட்டே நீ புதைச்சிக்குவானுங்க. அதனால வந்து நீ இந்த ரோல் தான் கிடைக்கணும், அந்த ரோல் தான் கிடைக்கணும், நீ வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதம்மா, எந்த ரோல் கிடைச்சாலும் அதை நீ பண்ணு, அப்போதான் நீ ஃபீல்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறது தெரியும் அவங்களுக்கு அப்படின்வாங்க. ஸோ அவர் வந்து எனக்கு சொன்ன ஒரு விதத்தினால நான் இப்போ வந்து செகண்ட் கேரக்டர்ஸ் பண்ணேன், காமெடி ரோல் பண்ணேன், கேரக்டர் ரோல்ஸ் பண்ணேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி, செந்தில், நான், கவுண்டமணி, செந்தில் அண்ணன், நான் நிறைய படங்கள் அது மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் எஸ் சந்திரன் சார், நான், சுருளிராஜன் சார், நான், ஒருவேல் கிருஷ்ணாராவ், நான், ரூஸ் மோகன் சார், நான், ஏ கருணாநிதியின் பழைய காமெடி ஆர்டிஸ்ட் அவரும் நான். ஸோ நான் பண்ணாத உசிலைமணி சார், புள்ளமணி. ஸோ நான் பண்ணாத காமெடி ஆர்டிஸ்ட் வெண்ணிராடை மூர்த்தி சார். ஸோ நான் பண்ணாத காமெடி ஆர்டிஸ்டே கிடையாது. ஸோ எல்லாரோடையும் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேரக்டர் ரோல் வர ஆரம்பிச்சேன், அக்கா ரோலுன்னு, அதுக்கப்புறம் அண்ணி ரோலு, அதுக்கப்புறம் வந்து அம்மா ரோல் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து யார் கூப்பிட்டாலும் எந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து கேட்டாலும் வந்து முத்துராமன் சார் சொல்லியிருக்காரு, நம்ம சரி ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு வந்ததுனால நான் நிறைய ஹீரோயின்ஸ் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அதுதான் விஷயம். எவ்வளோ பெரிய ஜேர்னி நீங்க ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ பாலச்சந்தர் சார் அவட நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் இல்ல, அது நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா டைம் பஞ்சுவாலிட்டி, டெடிகேஷன். என்ன பண்றோன்றது அங்க போனோம்னா அனாவசியமான வந்து என்ன சொல்றது, இந்த விளையாடுறது அதெல்லாம் இருக்காது. சின்சியரா இருப்பாரு, சீரியஸா இருப்பாரு. அவர்கிட்ட பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஸோ நான் அது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து எல்லாமே வந்து எனக்கு பிராமணிக்கல் லாங்குவேஜ் வந்ததுக்கு பெரிய விஷயம் வந்து அவங்க எல்லாம் தான். கேபி சார், அப்புறம் வந்து டெல்லி கணேஷ் சார், அப்புறம் காத்தாடி ராமூர்த்தி. நான் சபா நாடகம் வந்ததுக்கு அப்புறம் நான் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு சபா நாடகத்துக்கு போட்டது வந்து காத்தாடி ராமூர்த்தி. ஸோ அப்புறம் விஎஸ் ராகவன் சார், ஸ்ரீகாந்த் சார், பூர்ணம் விஸ்வநாதன் சார், அப்புறம் நிறைய பிரசன்னா கணேஷ், அப்புறம் லியோ பிரபு, நிறைய பேர் உடைய நாடகங்கள்ல நான் நடிச்சிருக்கேன். எல்லாருடைய சபா நாடகங்கள்ல நடிச்சிருக்கேன். வி கோபாலகிருஷ்ணன் சார். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பிராமின்ஸ். ஸோ அதனால எனக்கு பிராமணிக்கல் லாங்குவேஜ் எனக்கு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அதுதான். அதே மாதிரி கேபி சாரை பொறுத்த வரைக்கும் டெடிகேஷன்,
சின்சியாரிட்டி, டைம் பஞ்சுவாலிட்டி, கேரக்டர் ரோல்ஸு, அதெல்லாம் வந்து நான் அங்கே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். எங்கள் பிள்ளையார் கோயிலே கேட்பாங்க, மாமி நீ என்ன ஐயரா ஐயன்மாரானோ? நான் எதுவும் இல்லைங்க, நான் சாதாரணமானவன். இல்லை நீங்க ரொம்ப நல்லா பேசிட்டீங்களே அப்படின்னாங்க. ஏன் ஒன்றும் இல்லை, டெல்லி கணேஷ் சார் மிஸ்ஸஸ் மண்ணியே கேட்பா. நான் மண்ணின்னு தான் கூப்பிடுவேன், அங்கே போயிட்டு அப்படிதான் கூப்பிடுவேன். மண்ணி எப்படி மண்ணி இருக்கீங்க அப்படின்னு. நல்லா இருக்கேன். மண்ணியே சொல்லுவா, நீ நல்லா பேசுற ஸ்ரீலேகா, அண்ணா கூட சரியா பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்வா. நான் சொன்னேன், இல்ல மண்ணி அண்ணா எல்லாரோடையும் பழகுறாரு, அதனால நான் எங்க போறேனோ அந்த கேரக்டருக்கு அப்படியே அப்படியே மெர்ஜாயிடுறேன். அதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே. கவுண்டமணி செந்தில் சார் அவங்க கூட அந்த பண்ண அவங்க 2 பேருமே கவுண்டர் அள்ளி தெளிப்பாங்க. நீங்க எப்படி மேம் அதுல நடுவுல மாட்டிக்கிட்டு? மாட்டிக்கிட்டல இல்லடா, அது ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவங்க பெரிய செந்தில் அண்ணன் ஆகட்டும், கவுண்டமணி சார் ஆகட்டும், மிகப்பெரிய காமெடி ஜாம்பவான்கள். அதுக்கு முன்னாடி நான் சுருளிராஜன் சாரோடய பண்ணிட்டேன். அந்த ஒரு இது சுருளிராஜன் சாரோட பண்ணதுனால எனக்கு பெருசான்றது இல்லம்மா, இவங்களோட பண்ணும்போது இன்னும் எனக்கு சந்தோஷமா இருந்தது. அது சுருளிராஜன் சார் பண்ணும்போது அவங்க என்ன டயலாக்ஸ் இதெல்லாம் வரும், இவங்களோட பண்ணும்போது இவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாரு. கவுண்டமணி சார் வந்து நிறைய டயலாக்ஸ் ஆட் பண்ணுவாரு. அந்த இடத்துல நமக்கு சிரிப்பு வந்துடும். ஆனா வந்து நான் ஆல்ரெடி வந்து எனக்கு இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணதுனால எனக்கு யார் என்ன சிரிப்பு காட்டினாலும் நான் சிரிக்க மாட்டேன். எனக்கு வந்து என்ன டயலாக்ஸ் பேசினாலும் நான் சிரிக்க மாட்டேன். சில பேர்லாம் சொல்லுவாங்களே, கார்த்திக் சார் எல்லாம் சொல்லுவாரு, கவுண்டமணி சார் வந்து பண்ணானா எனக்கு சிரிப்பு வந்துடும், அடக்க முடியும். அது சில படங்கள்ல கூட தெரியும், பயங்கரமா தெரியும். பட் எனக்கு அப்படி இல்லை. சில இப்ப கூட ஆர்டிஸ்டுகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட க்ளோஸ்அப்ஸ் முடிஞ்ச உடனே என் க்ளோஸ்அப்ஸ் எடுக்கும்போது ஆப்போசிட் சைட்ல வந்து நின்றுட்டு இல்லாத ஒரு சேஷ்டிகள்லாம் பண்ணுவாங்க. நான் சிரிப்பேன், அப்படி எல்லாம் பண்ணிட்டேன். நான் என் டயலாக் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நேரா வந்து அவங்க தலையில ஒரு கொட்டு வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அங்க வந்து காமெடி பண்ணுவேன், அப்பதான் சிரிப்பேன். கேமரா முன்னாடி எல்லாம் வந்து அந்த நிச்சயமா என்னை வந்து சிரிக்க வைக்கவே முடியாது. அதாவது அந்த ரோல்ல அந்த மாதிரி அந்த ஒரு பிராக்டிஸ் உனக்கு வந்தது சுருளிராஜன் சார், கவுண்டமணி சார், இவங்க செந்திலனால் தான். அதனால ஆனா கவுண்டமணி சார் வந்து கொஞ்சம் காமெடி பண்ணும்போது ஒரு ஒருமையில பேசுறதா இருக்கட்டும், பாடி ஷேம் பண்றதா இருக்கட்டும், நிறைய அந்த காலத்துல பண்ணுவார். அதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இல்ல அந்த காலத்துல எல்லாம் அவ்வளவா இல்லம்மா. செந்தில் அண்ணனை மட்டும்தான் அவர் பண்ணுவார தவிர மத்த கோ ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டார். செந்தில் அண்ணனை கூட செந்தில் அண்ணனை பண்ண மாட்டார், அந்த கேரக்டர் தான் பண்ணுவார். ஆனா ஆக்சுவலா வந்து அவருக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆனதுக்கு, செந்தில் அண்ணனுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆனதுக்கு காரணமே கவுண்டமணி சார் இந்த மாதிரி பண்ணதுனாலதான். காமெடி தலையானுவாரு, திடீர்னு என்னென்னமோ சொல்லுவாரு. சோ அதெல்லாம் வந்து செந்தில் அண்ணனுக்கு ஒரு பூ மலர் தூவன மாதிரி அவருடைய கெரியருக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சோ அதனால அவரு வேணும்ட்டு யாருமே வந்து பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணவே மாட்டாரு. ஆனா செட்ல எப்படி மேம் இருப்பாரு அவரு? அதே ஜாலியா? இல்ல செட்ல ரொம்ப சைலண்டா இருப்பாரு, யார்கிட்டயும் பேச மாட்டாரு. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு. யார்கிட்டயுமே என்ன கால் ஷீட், என்ன எங்க போகணும், அடுத்த ஷூட்டிங் நான் எங்க போனேன், சீக்கிரம் முடிங்க, இப்படிதான் பண்ணுவாரு தவிர இந்த கேமராக்கு முன்னாடி வந்தாதான் வந்து இப்போ நம்ம இளைய தளபதியை சொல்லுவாங்க தெரியுங்களா, மனுஷன் வந்து காமெடி ஆகட்டும் நடனம் ஆகட்டும் வந்து அப்படி ஒரு ராட்சசன். தளபதி சொல்றேன் நானு. விஜய் வந்து எப்படின்னா அந்த கேரக்டர்ல வந்துட்டாருன்னா அந்த கேரக்டருக்குள்ளேயே அப்படியே இறங்கிடுவாரு. ஆனா ஷார்ட் முடிஞ்சு ஓகேனாச்சுன்னா சைலண்டா போய் உட்காந்துருவாரு. ரஜினி சாரும் அதே மாதிரிதான், சைலண்டா போய் உட்காந்துருவாங்க. அந்த கேரக்டர் பண்ணும்போது தான் அவங்க அப்படியே தவிர எல்லா நேரத்துலயும் வந்து அரட்டை அடிச்சுட்டு காமெடி பண்ணிட்டு கலாட்டா பண்ணிட்டு எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. நார்மலா தான் இருப்பாங்க. ஒன்றும் பெருசாலாம் வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ரஜினி சார் எப்பயாவது ஒரு தடவை திடீர்னு ஏதாவது ஒரு காமெடி சொல்லிட்டு ஒரு சிரிப்பு மூட்டுவார், அவ்வளவுதானே சார். மற்றபடி எல்லாம் ஒண்ணு இல்லை. இப்போ விஜயை நான் வந்து இந்த பகவதி இது புதிய கீதை அந்த படத்துல நான் வந்து சஞ்சீவுக்கு அம்மாவை பண்ணியிருப்பேன், ஒரு மீன்காரி கேரக்டர் பண்ணியிருப்பேன். அதுல அவங்க விஜய் தான் வந்து ஹீரோவை பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து டான்ஸ் அந்த பாலக்குள்ள தேன் ஏதோ சாங், அதுல நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தான் அதுக்கு டான்ஸ் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு மூமெண்ட் வரலன்னா, அவர் எவ்வளவு பெரிய ஹீரோமா, அவரு எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், அந்த ஒரு மூமெண்ட் வரலன்னு நினைச்சுக்கோங்க, அவரையே அவர் திட்டிப்பாரு, அவரையே அவர் தலையில அடிச்சுப்பாரு, காலை உதச்சிப்பாரு, வரலையே வந்துட்டு. ஆனா அந்த மூமெண்ட் வர்ற வரைக்கும் அவர் விட மாட்டாரு. மாஸ்டர் கூட சொல்லுவாரு, மாத்திக்கலாமா, நெக்ஸ்ட் மாத்திக்கலாம், இல்ல நான் இதை பண்ணிதான் ஆவேன்னு சொல்லிட்டு பண்ணுவாரு. அதுதான் அவருடைய அந்த டெடிகேஷன். ரம்யா கிருஷ்ணன் மேடம் அப்படிதான் வந்து டான்ஸ் வரலன்னா அப்படி ராட்சஸ் மாதிரி கத்துவாங்க, அந்த மூமெண்ட் வந்து ஆகணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவங்க அதெல்லாம் அந்த டெடிகேஷன், அவங்களுடைய அந்த டெடிகேஷன் தான் அவங்க இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம். ரொம்ப பயங்கரமா அரட்டை அடிச்ச செட்டுன்னு எது மேம் சொல்லுவீங்க?
சீரியல் எல்லாம் போனோம்னா நிறைய அரட்டை அடிச்சுட்டா இருக்கும். அந்த கேரக்டர்னு போகும்போது அப்படியே மாறிடுவோம். சினிமாக்கள் எல்லாம் அவ்வளவா அரட்டை அடிச்ச மாதிரி எனக்கு இல்லை. நளினியும் ராமராஜன் சார் டைரக்ஷன் பண்ணும்போது ஒரு படம் வந்து நானு நளினி அதுல ஹீரோயினி, நான் அதுல ஒரு கேரக்டர் பண்ணேன். அப்போ அவுட்டோர் போயிருந்தோம் நாங்க. நளினியோட சேர்ந்து நாங்க ஏதாவது சினிமாக்கெல்லாம் போகலாம் அப்படின்லாம் ஷூட்டிங் முடிச்ச உடனே அப்பெல்லாம் ஈவினிங்கே, இப்போ கூட ஈவினிங்ல மேக்ஸிமம் முடிஞ்சிடும். ஆனா இப்பதான் வந்து ரொம்ப அது சினிமாவா இருக்கட்டும் சீரியல் இருக்கட்டும் நைட் லேட் ஆகுது. ஸோ அப்பெல்லாம் வந்து 5 o'clock 6 o'clock மேலே ஷூட்டிங் இருக்காது. அப்போ ஜாலியாக நாங்கள் வந்து இது ஷாப்பிங் போவோம். வெளியூர்ல தான் மேக்ஸிமம் 99% வந்து உங்களுக்கு அவுட்டோர் தான் இருக்கும். அப்போ மேக்ஸிமம் நாங்கள் எல்லாம் நான் நளினி எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக ஜாலியாக ராமராஜன் சார் எல்லாம் சேர்ந்து சினிமாவுக்கு போகிறது, ஷாப்பிங் போகிறது அப்படின்னு ஜாலியாக கலாட்டாவாக இருக்கும். நல்லா இருக்கும். அதே மாதிரி டிஸ்கோ சாந்தி இருக்கிற இடம் வந்து கலகலன்னு இருக்கும். எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். சரளா, கோவை சரளா, இவங்க எல்லாருமே, குயிலி எல்லாமே பயங்கர ஜாலியா இருக்கும். அந்த 80s ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்தோம்னாவே பார்த்தோம்னா அந்த பாஷை தெரியாத ஊர்ல ஒருத்தனை நம்ம தமிழ் பாஷை தெரிஞ்சவங்க பார்த்துட்டோம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். ஆனா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் செம்ம டேலண்ட்டுமா. அது சீரியல்ல இருக்கிறதாகட்டும் படங்கள் ஆகட்டும், அது வந்து ஃபீமேல் ஆர் மேல் 2 பேருமே நல்ல டேலண்ட் அடிக்கு. பிள்ளைங்க நல்லா படிச்சு வருதுங்க, நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டு வருதுங்க, எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுனால நல்லா எல்லாத்துக்கிட்டையும் ஒரு மரியாதை ஆகட்டும், எல்லார்கிட்டையும் ஒரு அன்பா பேசுறதாகட்டும், ஒரு அஃபெக்ஷனா இருக்குங்க. நம்ம அதனால நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். எனக்கு பிடிக்கலையா சில கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ஒத்து வரல அப்படின் போது நான் பேசுறதை ஸ்டாப் பண்ணிடுவேன். அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். மற்றபடி டவுன் டு எர்த் இறங்கி நான் இத்தனை வருஷமா இருக்கேன், அதை எப்பவுமே காமிச்சிக்க மாட்டேன். எப்பவும் நார்மலா தான் இருப்பேன். அந்த அந்த ஒரு நார்மல் தான் என்னை வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சி எல்லாரும் என்கிட்ட வந்து அஃபெக்ஷனா இருப்பாங்க. ஸ்கூல்ல, வீட்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல, டூர்ல இப்படி எங்க வேணாலும் சாப்பிடலாம். லயன் மியூஸ்லி. நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம்.